நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது என்று கூறி இன்றைய தலைப்பு கைரேகை சாஸ்திரம், அதாவது பலன் காணும் பகுதி 8. இதில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மில்லியனர் வரை, தொழிலதிபர் வரை, மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறவங்க வரை, கீழ்மட்டம் வரை எவ்வாறு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இப்ப நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். அதாவது கைரேகையில் பலன் காணும் பகுதியில் 8ல் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், தொழில் அதிபர்கள், வேலையாட்கள் எல்லாத்துக்கும் காரணம் விதியின் வேலை. விதி சனியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சனி பகவான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு பட்டம் இருக்கு, ஒரு செயல்களால் அவர்கள் பெரியவர்கள். இப்ப சனி பகவானுக்கு உங்களுக்கே தெரியும், சனி ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே ஒரு கிரகம் சனிதான். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. சனி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர். அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அதை சொல்ல போனோம்னா நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போதைக்கு பாடத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு சனி என்னென்ன செய்வார், சனி மேடு உயர்வாக இருந்தால் என்ன பலன், தாழ்வாக இருந்தால் என்ன பலன், குருமேட்டு பக்கம் ஒதுங்கி இருந்தால் என்ன பலன், அதாவது சூரிய மேட்டு பக்கம் ஒதுங்கி இருந்தால் என்ன பலன், விதி ரேகை எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், அதாவது பணம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள், அதாவது உலகத்திலேயே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் புள்ளிகளை உருவாக்குவது சனீஸ்வர பகவான் தான். விதியின் வேலை. ஒரு கையை பார்த்தவுடன் அவங்க தொழில் செய்வாங்களா, வேலைக்கு போவாங்களா, இல்லை என்ன பொசிஷன் வரைக்கும் அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கையை கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கைரேகையில விதி ரேகை தான் மிக மிக முக்கியமான ரேகை. இந்த விதி ரேகை சனிமேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை. இந்த பாம்புகள் இருக்குல்ல, குருமேட்டுக்கு அடுத்தது சனிமேடு. இந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை என்று சொல்லப்படுகிறது. தன ரேகை, தானிய ரேகை, கர்ம ரேகை. இன்னும் சொல்ல போனா கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்மா என்பது செயல். அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி 10ம் 11ம் வேலையும் லாபமும் சனீஸ்வர பகவானுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வேலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான், லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால சனியை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது நம்ம வேலையை கரெக்டா பண்ணோம்னா லாபம் நல்லா கிடைக்கும். லாபம் கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைக்கு போக முடியும். இப்ப அது ஜாதகத்துல நம்ம கைரேகைப்படி விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை, இந்த ரேகை எப்பொழுது உற்பத்தி ஆகிறதோ அப்பொழுதிலிருந்து தான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒரு கையை பார்க்கிறோம் சார், கையை பார்த்தோன்ன இவரு கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, தொழில் தான் செய்வாரா, வேலை தான் செய்வாரா, என்ன பண்ணுவாருங்கிறத ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப அதை தான் நம்ம விளக்க போறோம். இப்ப நீங்க பாருங்க உங்க கைய, இந்த விதி ரேகை நேர கீழே இருந்து வாங்க, இது கங்கணமேடுன்னு சொல்லுவோம். இந்த கங்கணமேட்டுல இருந்து நேர விதி ரேகை இங்க போய் சூரிய ரேகையும், அதாவது நேர அந்த கங்கணமேட்டுல இருந்து சூரிய ரேகையும் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு பேஜுக்கு சொல்றேன், இந்த மாதிரி உற்பத்தி ஆகுது ரொம்ப ரொம்ப ரேர் அமைப்பு. இதெல்லாம் இது மாதிரி அமைப்பு இருந்தாதான் அவர்கள் கோடீஸ்வரர்கள். பல கோடியில வர்றதுக்கு அதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிறந்ததுல இருந்தே பணக்காரன், பிறந்ததுல இருந்தே கோடீஸ்வரங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர்களுக்கு என்னன்னா 2-3 விதி ஒட்டியே 2-3 விதி ரேகை வரும். இந்த 2-3 விதி ரேகை வரும். இவர்கள் ராஜ பரம்பரையாக, ஜமீன்தார் பரம்பரையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி 2-3 விதி ரேகை சூரிய ரேகை இருந்துச்சுன்னா அவர்கள் எவ்வளவு பணம் வேணுமோ அளவில்லாத பணம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், தொழில் அதிபர்களை உருவாக்க வேண்டும். தொழிலதிபர் எப்படி இருப்பாங்க, கோடீஸ்வரங்க, லட்சாதிபதி, இந்த மாதிரி இருந்தாங்க. இந்த விதி ரேகை 2-3 ரேகை சேர்ந்த மாதிரி போயிருக்கும். இந்த சூரிய ரேகையும் கீழே இருந்து இருக்கும்.
மேடுகளும் 2-3 மேடுகள் நல்லா சிறப்பா இருக்கும். கையை பார்த்த உடனே முதல் தரமான கை. கையை முதல் தரமா அப்படியே மென்மையா சாஃப்டா, அதாவது ரோஸ் இதழ் பதித்த மாதிரி நல்லா சிறப்பா இருக்கும். நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இருக்கிறது தான் முதல் தரமான கை. கரடு முரடா இருக்கிறது 2ஆம் தரமான கை. அது மாதிரி 4 விதமா கை இருக்கு. இதெல்லாம் முதல் தரமான கையில இந்த மாதிரி விதி ரேகை 3, 3, 4 இந்த மாதிரி சூரிய ரேகை விருதுனா அவர்கள் கோடிக்கணக்கா சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்லபடியா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப தொழில் அதிபர்கள் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம விதி ரேகையை கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது விதி தான், நம்ம விதி ரேகை பத்தி ஒரு விளக்கம் இருக்கு, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம தொழில் அதிபர்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்ப தொழில் அதிபர் அப்படின்னா இந்த விதி ரேகை என்ன ஆகும், இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படியே இந்த ஆயுள் ரேகையை ஒட்டி விதி ரேகை காணப்படும். இதுல இன்னொரு ரேகையோ இல்ல மாதிரி 2 விதி ரேகை பக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் ஓனர்ஸ், மால் ஓனர்ஸ் நிறைய நிறைய எண்ணற்ற தொழில்கள் செஞ்சு வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு தொழிலதிபராக இருப்பவர்களுக்கு இப்படி இருக்கும். விதி ரேகை இப்படி இருக்கும், சூரிய ரேகை இருக்கணும். சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு 30 வயசுல இருந்தா இந்த புத்தி ரேகையில இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப இல்ல கொஞ்சம் மேலேயே ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. அப்ப 30-35 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 30-35 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை தான் மெயின். அதுக்கு சூரிய ரேகையும் ஹெல்ப் பண்ணும். சூரிய ரேகையும் இருந்ததுன்னா அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார்கள். இப்ப இல்ல அது இல்லை சார், கோடீஸ்வரனை பார்த்துட்டோம், லட்சாதிபதியை பார்த்துட்டோம், தொழிலதிபர் பார்த்துட்டோம், வேலை தான் செய்வாங்க, அவங்க தொழில் செய்ய முடியாது, அவங்க கைரேகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இப்ப அவங்களுடைய கைரேகை நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு விதி ரேகையை வச்சுதான் நம்ம இது பண்ண முடியும். அதாவது ஒண்ணு ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா நடு இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அதாவது ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அவர்கள் பர்மனண்டா கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்டு 30 வயசுக்கு மேல நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா நடுவயது வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்மனண்டான வருமானம் வேலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விதி ரேகையில ஏதாவது ஒரு துண்டு வெட்டு இது மாதிரி இருந்ததுன்னா வேலையில பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க பாத்துங்க. எந்த வயதில் உங்களுக்கு துண்டு வருகிறதோ, எந்த வயதில் விதி ரேகை இல்லையோ அந்த வயதில் உங்களுக்கு வருமான இழப்பு, தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை புத்தி ரேகையோட நின்று போயிரு சார். புத்தி ரேகையோட நின்று போயிருக்கு. ஒரு விதி ரேகை வருது, இந்த புத்தி ரேகையோட இப்படி நின்று போயிருக்கு சார். இந்த மாதிரி நின்று போயிடுச்சுன்னா இந்த வயதில், அதாவது பாதி வயசுல அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு வருமானம் நின்று போயிடும். அதனால அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த விதி ரேகை கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு மீண்டு திரும்ப வேற தொழில் செஞ்சு இல்ல வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். விதி ரேகை தான் மெயினான ரேகை. அதாவது சனி பகவான் தான் காலபுருஷ தத்துவத்தின் படியும் வேலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான்கிறத நம்ம கை ரேகையும் உணர்த்துகிறது. முடிஞ்ச அளவு கையும் ரேகையும் ஏறக்குறைய ஒன்றாகவே இருக்கும். இந்த விதி ரேகை நேர சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சு சார். சனிமேட்டுக்கு சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சு. உங்களை விதி கட்டுப்படுத்தும். நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியினால் எதையுமே செய்ய முடியாது. எல்லாமே உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கும். உங்கள் மனைவி உங்களை வழி நடத்துவார். உங்களை பெரிய ஆளாக்குறது உங்க மனைவியோட வேலை. சூரிய ரேகை எப்போ வருதோ அப்போ உங்களுடைய புகழ் பெருகும், புகழ் வளரும். உங்களுக்கு மனம் அதாவது காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு. மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி ரேகை கரெக்டா சந்திரமேட்ல இருந்து நேரம் அப்படி சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா விதி ரேகை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒண்ணு கட்டுப்படுத்தும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆயிடும். எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் வராது, ஃபெயிலியர் ஆயிடும். மனைவி மூலமாக அதாவது அதிகமாக பணத்தை கொடுத்து உங்களை வாழ்வில் முன்னுக்கு கொண்டு வரதுல அந்த சனி பகவான் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விதி ரேகை எந்த வயதில் இருந்து எந்த இடத்தில் இருந்து ஆரம்பம் ஆகிறதோ அதுக்கப்புறமா தான் அங்க உங்களுக்கு
தொழில் வேலை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சனி பகவானை பத்தி ஒரு சின்ன கருத்து. முதல்ல சனி பகவானை பத்தி சொன்னோம்னாக்க நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சனி நடுப்புற வந்து சொல்ல போறேன். சனி பகவான் ஒரு நீதி, ஒரு நேர்மை, ஒரு நாணயமான ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, அதாவது பற்றற்றவர். நான் இப்ப நான் என்பது உயிர், உடல் வந்து வேறு. நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். திரும்ப வந்து நம்ம இந்த உடம்பு வந்து அழிஞ்சிருச்சு, இந்த உயிர் வந்து வெளியில போயிருக்கு. அந்த உயிர் தான் நான் என்பது. அந்த நான், அதாவது அந்த உயிர் அந்த உடலில் குடியிருக்கிறது. அது என்ன செய்கிறது, அதாவது என்ன செஞ்சது, அதனுடைய செயல்கள் என்ன செயல், புண்ணிய செயலா பாவ செயலா, இந்த உடம்புக்கு வந்திருக்கு, இதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற உருவாக்குறது சனியோட வேலை. அதாவது ரெண்டையும் செஞ்சது இப்ப செய்யறதையும் முடிவு பண்ணிதான் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறத சனிதான் முடிவு பண்ணுவார். அதாவது வேலையை கொடுக்கக்கூடியவர், தொழிலை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதே லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனாலதான் சனியை வந்து தராசு சின்னத்துல வந்து துலாம்ல போயிட்டு உச்சமடைய வச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது 10ம் 11ம் வேலையும் லாபமும் அவருக்கே கொடுத்திருக்கிறாங்க. அங்க இங்க கையை பார்த்தோம்னா எல்லா விரலை விட நீளமான உயரமான விரல் எதுன்னா இந்த நடுவிரல், பாம்பு விரல் சொல்லுவோம். அந்த விரலுக்கு அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. இருக்கிறதுலயே சனிமேடு தான் மிகவும் நல்ல மேடு. சனிமேடு உயர்வா எல்லாருக்குமே இருக்காது சார். கோடியில ஒருத்தங்களுக்கு, லட்சத்துல ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும் சனிமேடு. அந்த சனிமேடு கரெக்டா சனிமேட்டோட இந்த இடத்துல உப்போல அதிகமா இருந்துருச்சுன்னா அவர்கள் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள், பற்றற்ற நிலையில் இருப்பார்கள், சன்னியாசி யோகத்துக்கு பிறந்தவர்கள். அதாவது எதுலையுமே ஒரு பற்று இருக்காது சார். ஆனா வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல சனியோட குணம் என்னன்னா சந்தேகப்படுறது, கஷ்டப்படுறது, அதாவது பாவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் இறக்க போனோம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி வந்து நல்ல உப்பலா இருந்ததுன்னா அது வந்து வேற அமைப்பு. சனி மேடு ஒன்று குருமேட்டு பக்கம் சாஞ்சிருக்கும், இல்லைன்னா சூரிய மேட்டு பக்கம் சாஞ்சிருக்கும். சனி மேடு இல்லைன்னா தன்மையா இருக்கும். சனி மேடு உப்பலா இருந்ததுன்னா லட்சத்துல ஒருத்தங்களுக்கு, ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி சனி மேடு நல்லா இருந்தா அவர்கள் பற்றற்ற நிலையில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சனி ரேகையை வச்சு தான் வாழ்வில் அவர் உயர்வாரா தாழ்வாரா, அவருடைய எதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார், என்ன புண்ணியம் செய்திருக்கிறார், அவருடைய செய்த செயல் என்ன, இப்போ என்ன செயல் செய்கிறார், அதற்கு தகுந்த மாதிரி தான் அவருக்கு லாபத்தை கொடுப்பார். என்ன வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறாரா, தொழில் செய்ய வந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சனி ஈஸ்வரன். அதாவது அந்த விதி ரேகை, நம்ம கையில விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதை வச்சுதான் இவர் தொழில் செய்வாரா வேலை செய்வாரா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இந்த சனி மேட்ல எந்த குறி இருந்தாலும், அதாவது சதுரமும் முக்கோணமும் காப்பாற்றப்படும். இல்ல புள்ளி இருக்குதுன்னா அது கெடுதல், அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. பெருக்கல் குறி ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தக்கூடியது. வளைகுறி அது வெடி விபத்து, இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுத்தக்கூடியது. துப்பாக்கியால் சுட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப வளையமும் அதே மாதிரி ஒரு துர்மரணத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சனி மேட்ல வந்து முக்கோணம், சதுரம் இது ரெண்டும் தான் சார் இருந்தா சிறப்பு. மிச்சப்படி எந்த குறிகள் இருந்தாலும் தவறான பலன்களையே கொடுக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்ப திரிசூலம் இருக்கு. திரிசூலம் அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. இந்த திரிசூலம் இந்த விதி ரேகையில வருதுன்னா ஒன்னு குருமேட்டுக்கு போகுது, ஒன்னு சனிமேட்டுக்கு, சூரிய மேட்டுக்கு போகுது, ஒன்னு சனிமேட்டுக்கு போகுது. மிக சிறந்த அமைப்பு. அதாவது திரிசூலம் என்பது சிவன் அம்பாள் இவங்க ரெண்டு பேர் கையில இருக்கும். நல்ல ஒரு அறிகுறி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத அமைப்பு, நல்ல அமைப்பு. அதே மாதிரி ஸ்டார் அமைப்பு இருந்ததுனாலும் கெடுதல் தான். மிச்சம் எந்த குறி இருந்தாலும், அதாவது விபத்து, மரணம், கண்டம், தீ விபத்து, வெடி விபத்து, இதனால் இறப்பு கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வளைகுறி இருந்தாலும், அதாவது ஜெயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வேலையை அந்த சனி பகவான் செஞ்சுக்குவார். இந்த விதி ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த விதி ரேகை எங்க உற்பத்தி ஆகுது, எந்த மேட்டுல இருந்து வருதோ அந்த மேட்டோட பலன்கள் அதிகப்படும். இப்ப சந்திர மேட்டுல இருந்து வந்ததுன்னா அது வந்து இந்த சுக்கர மேட்டுல இருந்து வந்ததுன்னா, சுக்கர மேடு ஒரு காதல் மேடு, ஒரு அதாவது ஆசை மேடு. இதுல இருந்து வந்ததுன்னா அவர்கள் வாழ்க்கை பூரா காதலிலேயே இருப்பாங்க. அதாவது முடியாத இடத்தில், அதாவது அளவுக்கு அதிகமாக உயர்ந்த இடத்தில் பெண்ணை, திருமணமான பெண்ணை
லவ் பண்ணி அதனால வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் வீட்டுல இருந்து போச்சுன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துல இருந்து விதி ரேகை, இப்ப இந்த இடத்துல இருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி இங்க போகுது சார். அப்ப வாழ்க்கையில 35 வயசு வரைக்கும் வேலையே சரியா செட் ஆகாது. அதுக்கப்புறம் வேலை செட் ஆகி வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சூரிய ரேகை ஹெல்ப் பண்ணும். சூரிய ரேகை எந்த வயதில் இருக்குதோ அந்த வயது வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் சூரிய ரேகை வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரதுக்கு இந்த சூரிய ரேகை ஹெல்ப் பண்ணும். கையில உள்ள ரேகைகள் எல்லாமே பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, ஆரோக்கிய ரேகைன்னு ஒன்று வரும். ஆரோக்கிய ரேகை வந்ததுன்னா கையில பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வருதுன்னு இருக்கும். இன்னைக்கு சனி ரேகையை பத்தி பார்க்க போறோம், விதி ரேகையை பத்தி பார்க்க போறோம். உங்களுடைய வாழ்க்கை நிலை, நீங்க தொழில் செய்வீங்களா, வேலை செய்வீங்களா, வாழ்க்கையில எப்படி இருப்பீங்க, எந்த நிலையிலிருந்து எந்த நிலைமைக்கு வருவீங்க, அடிமட்ட வேலையாட்கள் இருந்து அதாவது கோடீஸ்வரன் மில்லியனர் வரைக்கும் பெரிய பெரிய சாதனையாளர்களை உருவாக்குவது சனியினுடைய வேலை, விதியினுடைய வேலை. விதியினுடைய அதாவது நம்ம என்ன செயல் செஞ்சோம், இப்ப என்ன செயல் செய்கிறோங்கிறத முடிவு பண்ணி அடுத்த செயல் உருவாகும். அதுக்கு முக்கால்வாசி காரணம் எல்லாமே விதிதான். விதினா வேலை, வேலை கர்மா. அந்த நம்ம என்ன செஞ்சோமோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கால்வாசி எல்லாமே அதுவே நடந்துடும். நாம முயற்சி மட்டும் பண்ண வேண்டும். முயற்சி செய்யலைன்னா எதுவுமே நடக்காது. இன்னும் சொல்ல போனா இதுக்கு என்ன சார் தீர்வு, எல்லாமே கெட்டு போயிருக்கு, நான் என்ன செஞ்சா இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னா, சனி ஒரு வயதான தோற்றமுடையவர். வயதானவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உணவளித்து உடையளித்து பார்த்துக்கணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அதாவது கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆடை தானம், அன்னதானம், அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இது சனிக்கு பிடிக்கும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா சனி உங்களை நல்வழிப்படுத்துவார். சனியை மகிழ்விக்கிறதுக்கு அன்னதானம், ஆடை தானம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது, இந்த மாதிரி சேவை செஞ்சீங்கன்னா உங்களுடைய சனியினுடைய விதி உங்களுக்கு ரொம்ப கர்மா ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னா அதுல இருந்து நல்ல ஒரு புண்ணிய பலன்கள் சேரும். உங்களுக்கு நல்ல கர்மா சேர்ந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு அடையலாம். விதி ரேகையை வச்சு கையை பார்த்த உடனே ஒரு நபர் வேலை செய்வாரா, தொழில் செய்வாரா, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாரா, அதாவது எந்த நிலையில் இருப்பார் அப்படிங்கிறத கையை பார்த்த உடனே, விதி ரேகையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். மித்த ரேகைகளையும் அதை பார்க்கணும், மேடுகளையும் பார்க்கணும். எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணாச்சாரம் வேலை செய்யும். ஆசை மேடு, எந்த மேடு அதிகமா இருக்கோ அந்த மேட்டின் ஆசைகள் அதிகப்படும். கெடுதலான ரேகைகள் காணும் போது எச்சரிக்கையா இருக்கும் அந்த வயதுல. அவ்வளவுதான். இப்ப விதியின் பொருட்டு சனி மேடு, சனி ரேகை, விதி ரேகையை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.